ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம இந்த பழத்தை பற்றி பார்க்கலாம். இது ஒரு வித்தியாசமான பழம். என்னடா ஆரஞ்சை வச்சுக்கிட்டு வித்தியாசமான பழங்கிறன்னு யோசிக்க வேண்டாம். இது ஆரஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய நார்த்தம் பழம். இந்த நார்த்தம் பழம்ங்கிறது இந்த மாதிரி தான் மேலே கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும். இந்த மாதிரி காயாக இருக்கும்போது இந்த மாதிரி க்ரீன் கலராக இருக்கும். இதுக்கு நார்த்தங்காயின்னு சொல்கிறது. இந்த மாதிரி காயாக இருந்துச்சுன்னா இது ஊறுகாய் போடுவாங்க. மோஸ்ட்லி இந்த சென்னை, மயிலாப்பூர் இந்த ஏரியாலெலாம் பார்த்திங்கன்னா விற்கும். இது இந்த மாதிரி க்ரீன் கலராக இருக்கிறத வாங்கி ஊறுகாய் போடலாம். நம்ம இன்றைக்கி இதனுடைய மெடிசினல் வேல்யூ என்ன, இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு நார்த்தம் பழம்னு பேர். இதை கிச்சிலி பழம்னு சொல்லுவாங்க. இதனுடைய இங்கிலீஷ் நேம் வைல்டு லைம் இல்லைனா கண்ட்ரி லைம்னு சொல்லலாம். இது மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த சின்ன சின்ன ஊர்களில் கிராமங்கள் எல்லாம் இதை சர்பத்து போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கெல்லாம் எலுமிச்சம்பழம் கிடைக்காது, காஸ்ட்லியாக இருக்கும். இது ஈஸியாக கிடைக்கும். நமக்கு வேணால் இது கிடைக்காது. பட் ஆனால் அங்கெல்லாம் ஈஸியாக கிடைக்கிறதுனால இதை அவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதனுடைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு சொன்னாக்க, இதில் எக்கச்சக்கமான விட்டமின்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எந்த ஒரு பழம் அதிகமாக புளிக்குதோ அதில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். எந்த ஒரு பழம் இந்த மாதிரி கலராக இருக்கோ அதில் அதிகமான பீட்டா கேரோட்டின்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் இது நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக கேன்சர் மாதிரியான நோய்களுக்கு இது நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அது போக இதில் மினரல்ஸ்னு எடுத்திங்கன்னா இதில் அதிகமான பொட்டாசியம் இருக்குது, அதிகமான கால்சியம் இருக்குது. அது போக மெக்னீஷியம் கொஞ்சம் லெவல்லையும் மற்ற சில மினரல்ஸும் இதில் அதிகமாக இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இந்த பழம் கிடைச்சா கட்டாயம் வாங்கி சாப்பிடுங்க. இந்த பழத்தை எப்படி நம்ம இப்போ யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் இது கிட்னி ஸ்டோனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக எனக்கு நிறைய கிட்னி ஸ்டோன் இருக்குது, இல்லைனா பெரிய கிட்னி ஸ்டோனாக இருக்குது அப்படின்னு அடிக்கடி கஷ்டப்படுறவங்க, இந்த மாதிரி குளிர்காலத்தில் கூட சிலருக்கு யூரின் போகும்போது எரிச்சல் இந்த மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கெல்லாம் இது ஒரு அருமையான பழம். இந்த பழத்தை ஜூஸ் பண்ணியும் சாப்பிட்லாம், கட் பண்ணியும் சாப்பிட்லாம். ஆனால் இந்த பழத்தினுடைய ஒரு பேட் எஃபெக்ட் என்னன்னு சொன்னாக்க, இது அதிகமான கசப்புத்தன்மையுடைய தோலை உடையது இது. ஸோ அதனால் நம்ம முதல்ல தோலை ரிமூவ் பண்ணிடணும். இப்போ நம்ம இதை எப்படி உரித்து எப்படி சாப்பிடணும், எப்படி ஜூஸ் போடணுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பழத்தை எடுத்து பழத்தை சென்டரில் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு ப்ளஸ் மாதிரி கட் பண்ணுங்கள். ப்ளஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னாக்கா அழகாக வரும். இதனுடைய பெனிஃபிட் என்னன்னு சொன்னாக்க, அதிகமான வாசனை இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் இதை உரித்தோம் அப்படின்னு சொன்னால் பக்கத்து வீட்டில் ஏதோ சென்ட் வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இது ஸ்மெல் உரியது. இதனுடைய பொட்டானிக்கல் நேம் சிட்ரஸ் மெடிக்கா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த தோலை ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தோலில் அதிகமான எசென்ஷியல் ஆயில்ஸ் இருக்கும். அதனால் இந்த தோல் நசுக்க நசுக்க ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் முதல்ல இந்த தோலை ரிமூவ் பண்ணிடணும். நிறைய ஜூஸியாக இருக்குது, நல்ல வாசனையாகவும் இருக்குது. பொதுவாக இந்த பழங்கள்லே 2 பழங்கள் தான் இந்த மாதிரி சென்ட்டு போட்ட மாதிரி இருக்கும். ஒன்று என்னென்னா செவ்வாழைப்பழம். இப்போ வாழைப்பழத்திலே ஒரு 300 வாழைப்பழம் ஒன்றா சேர்ந்தால் எப்படி வாசம் அடிக்குமோ அந்த மாதிரி செவ்வாழை அடிக்கும். அதே மாதிரி இதில் உங்களுக்கு அதிகமாக ஸ்மெல் அடிக்கும். இது ரெண்டுமே சென்ட்டு போட்ட பழம்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நீங்கள் சும்மா சாப்பிட்றதா இருந்தால் இப்படி சாப்பிட்லாம், எடுத்து சுளையாக எடுத்து சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஜூஸ் போடணும் அப்படின்னு சொன்னால் இதை கட் பண்ணிவிட்டு இதில் நிறைய உங்களுக்கு அதிகமாக விதைகள் இருக்கும். ஸோ அதனால் இதை மிக்சியில் அப்படிலாம் அடிக்கக்கூடாது. அப்படிலாம் அடிச்சிங்கன்னா இதில் அதிகமான கசப்புத்தன்மை வந்துடும், அந்த கொட்டையெல்லாம் அடிபட்டுரும். ஸோ இந்த மாதிரி 2-3 கட் பண்ணிக்கணும். சும்மா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும், ஒன்றும் ரொம்ப ஈஸியான விஷயந்தான். கட் பண்ணிவிட்டு இதை முதல்ல நல்லா ஸ்குவீஸ் பண்ணணும்.
நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அந்த ஜூஸை வந்து நம்ம வந்து முதல்ல ஃபில்டர் பண்ணியோ இல்லை அப்படியோ வடிச்சோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஸ்குவீஸ் பண்ணணும். முதல்ல ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு சும்மா ஜூஸை வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து வந்து ஸ்குவீஸ் பண்ணி அந்த ஜூஸையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சக்கை வந்து வெளியே வந்துடும். இந்த பழம் வந்து மெயினாக வந்து இந்த எலும்பு மூட்டு வலி, இந்த கிட்னி ஸ்டோனு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இதில் வந்து உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்க, இந்த மான்சூன் சீசனில் இந்த மழையப்போ அடிக்கடி வந்து சளி, இருமல், தும்மல், தொண்டைவலி இந்த மாதிரி வர்றவங்கெல்லாம் வந்து இந்த பழம் கிடச்சிதுன்னா வாங்கி அவசியமாக வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து இது நல்ல வந்து ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து வந்துடும். இதை வந்து நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னொரு தடவை ஸ்குவீஸ் பண்ணோன்னா நல்லா வந்து ஜூஸ் வந்து போதுமான அளவுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து வேணும்னா வந்து ஜீனி சேர்த்துக்கலாம். பட் ஆனால் ஜீனி சேர்க்காம வந்து சாப்பிட முடியாது. ஏன்னா இது வந்து அதிகமாக வைட்டமின் சி இருக்கிறதுனால அதிகமாக புளிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து புளிஞ்சு இதை எடுத்துட்டு திருப்பி இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வந்து திருப்பி இன்னொரு தடவை வந்து ஸ்குவீஸ் பண்ணலாம். வேணும்னா வந்து இந்த கொட்டையெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃபில்டர் பண்ணிடுங்க. அந்த மாதிரி நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணதை எடுத்துட்டு சக்கையை எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜூஸ் வந்து கிடச்சிரும். இந்த ஜூஸை வந்து நீங்கள் அப்படியே வேணாலும் குடிக்கலாம். வேணும்னா வந்து கொஞ்சம் ஜீனி சேர்த்தும் வந்து நீங்கள் வந்து குடிக்கலாம். பெரிய ஆளுங்களாக இருந்தால் கொட்டையோடு சேர்த்து குடிக்கலாம். குடிக்கும் போதே எடுத்துடலாம். சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கொட்டையெல்லாம் இதிலே தங்கிருச்சு. ஸோ நார்த்தம்பழ ஜூஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த நார்த்தம்பழ ஜூஸ் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நிச்சயமாக இந்த பழம் வந்து கிடைக்கும். தேடி பாருங்கள், வாங்கி அவசியமாக சாப்பிடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. எங்களோட பதிவுகளை மேலும் பெற விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.